உணவு சாப்பிட்றோம், கொஞ்சமாக சோறு சாப்பிட்டா போதும். ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் நீரிழிவு நோயும் இரத்த கொதிப்பும் புற்றுநோயும் வருகிற எல்லாத்துலேயும் நேரடி சர்க்கரை அதிகம் கொடுக்காதீங்க. உடல் உழைப்பு குறைந்த மக்கள் அரிசி உணவை குறைவாக எடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதெல்லாம் என்ன சார் நீங்கள் இப்படி எல்லா அரிசி மேலாம் கிடையாது, நாங்கள் மாப்பிள்ளை சம்பா கவுன் அரிசி சட்டியாக சாப்பிடுவோன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். நம்ம குறைவான அரிசியை எடுத்துக்கிட்டு நிறைய காய்கறிகள், நிறைய புலால் உணவு, நிறைய அதில் இருக்கக்கூடிய மீன்கள் அது நிறைய வச்சுக்கிட்டு அரிசியை குறைய வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா தான் நமக்கு சர்க்கரை அளவோடு சேரும். மற்ற ஒவ்வொரு உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சத்துக்களும் நமக்கு சீராக சேரும். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம பரிமாறுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு எதை பரிமாறணும், வயசானவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கணும், பெண்களுக்கு என்ன கொடுக்கணும், பிரிந்து புரிதல் இருக்கணும் நமக்கு. அப்படி அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த சர்க்கரை கூட்டம் இதெல்லாம் வராமல் இருக்கும்.